وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, இந்த நற்பாக்கியம் தந்த அல்லாஹ்வை மீண்டும் புகழ்ந்து உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகளை சொல்லுகின்ற நற்பாக்கியத்தையும் அல்லாஹ்வே தர வேண்டும் என்று ஆதரவு வைத்து கேட்டவனாக நான் உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்வேன். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. மிகுந்த மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஹஜ்ரத் ஷேகுனா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, மற்ற ஹுலஃபாக்களே, இந்த சில்சிலையே சிஷ்டியாவிலே இணைந்திருக்கின்ற மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவு வந்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இல்லாமல் இருந்துடுமோ என்று பயந்தேன். ஏனென்றால் முன்பே இது நடந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை. ஆனால் அல்லாஹ்வே இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு தருவதற்காக அந்த தேதியை மாற்றம் செய்திருக்கிறான் என்று நான் தனியாக அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாமெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எத்தனையோ கூட்டங்கள் நடக்கிறது. எத்தனையோ கூட்டங்களில் ஏதாவது ஒரு காரணங்களோடு இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் எந்த காரணமுமே இல்லை. வெறும் அல்லாஹுவை அடைவது தான் காரணம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இன்னொருவரை சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். இடையிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரு மலக்கை அனுப்புகிறான் மனித வடிவத்திலே. அவர் கேட்கிறார், எங்கே போகிறீர்கள்? நான் இங்கே போகிறேன். உதாரணமாக இங்கே இந்த மஜ்லிஸ்க்கு வருகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையோ, நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த மலக்கு என்னை பார்த்து என்ன கேட்பார்? வேறு ஏதாவது அங்கே உங்களுக்கு வேலை இருக்கிறதா? எந்த வேலையுமே இல்லை. மௌலவி பிலாலுக்கு தெரியும், இந்த விழுப்புரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர எந்த வேலையும் இல்லை. எங்கேயும் நான் போகவில்லை, யாரையும் சந்திக்கவும் இல்லை, சந்திக்க வேண்டிய வேலையும் இல்லை. வெறும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். இப்படி அந்த மலக்கிடத்தில் சொன்னால் அவர் திரும்ப கேட்பார், உண்மையிலே வேறு ஒரு வேலையும் இல்லையா? ஒரு வேலையும் இல்லை. எந்த வேலையும் இல்லாமல் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இன்னொரு மூமினை அல்லாஹ்வுக்காக சந்தித்தால் அல்லாஹ் அவர்களை பிரியப்படுவதாக சொல்ல சொன்னான் என்று சொல்லுவார். எவ்வளோ பெரிய விஷயம்! 2 ரக்காத்தோடு தான் நன்மை கிடைக்கும். ஒரு அமல் செய்தால் 7, 70, 700, 7000, 7 லட்சம் இப்படியெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த சந்திப்புக்கு கூலி என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு. இது கிடைப்பது என்பது
இது போன்ற சந்திப்புகளில் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் வருகின்ற வழியிலே சில்சிலே ரிஃபாயாவுடைய பெரியார்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பெங்களூரிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அங்கேயும் வர வேண்டும் என்று ரொம்ப கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். ஆனால் எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டேன். இப்படி உலகமெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் புனித ஹஜ்ஜுடைய பயணத்திலே பல நாட்டு மக்களை சந்தித்த பொழுது அவரவர்கள் ஊர்களிலே அவரவர்கள் இடங்களிலே அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற இது போன்ற மஜ்லிஸ்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்களுக்கு தேவையில்லாதவன், ஆனால் நமக்கு இந்த மஜ்லிஸ்கள் தேவை இருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூல் செய்வானாக. நாம் வந்திருக்கின்ற இந்த வருகையை எல்லாம் கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, இஸ்லாம் என்பதே இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வால் கொடுத்த ஒரு பரிபூரணமான சித்தாந்தம். என்னவெல்லாம் யாரெல்லாம் யோசிப்பார்களோ அதுவெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கும். ஒரு மனிதர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார், இஸ்லாத்தில் தான் இருக்கும். உலகத்தில் வேறெங்கும் சுத்தமாக இருக்கவே முடியாது. நான் மதீனாவிலே கடந்த 9 நாட்கள் இருக்கின்ற அந்த பாக்கியம் கிடைத்த பொழுது நான் ஒவ்வொரு நிமிடமும் அதை உணர்ந்தேன். பரிசுத்தமானவர்கள் மட்டுமே ஒன்று கூடுகின்ற இடம். சப்தமே யாரும் பேச மாட்டார்கள். அங்கே யாராவது பேசுகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஊருக்காரவங்களாக இருப்பாங்க. நம்முடைய இயல்பே சத்தமாக பேசுகிறது, எல்லாம் மன்னிப்பானாக. அங்கே யாரும் சத்தமாகவே பேசவில்லை, அமைதி மட்டுமே இருக்கிறது. எல்லோரும் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா உலகத்திலே ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இங்கே சத்தம் செய்யக்கூடாது என்ற சட்டம் இறங்கிய இடம். உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. எவ்வளோ பெரிய இடத்துலையும் நீங்கள் சத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை. சில செகண்ட்ஸுகள் அப்படி செயல்படுத்த முடியுமே தவிர காலமெல்லாம் சப்தமே இருக்கக்கூடாது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் என்ற ஆயத் எப்பொழுது இறங்கினதோ அதிலிருந்து கியாமத் வரை உலகத்தில் எந்த இடமும் அப்படி இருக்க முடியாது. ஏன்? அங்கே சர்தாரே மில்லத், சர்தாரே தோஜஹான், சையதுல் கௌனேன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன் சத்தமிடுவது என்பது அவமரியாதை. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நடந்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஏன்னா என்னுடைய அடியார்கள் தானே என்று அல்லாஹ் விட்டு விடுவான். ஆனால் தன்னுடைய ஹபீப், தன்னுடைய மஹபூப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் எந்த விதமான ஒரு ஒழுங்கீனத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அல்லாஹ்வுடைய இயல்பு. எனவே அங்கே அவ்வளவு பெரிய நிசப்தம். ஒது இல்லாத மனிதர்களை சலாம் சொல்ல போக மாட்டார்கள். லட்சோப மக்கள் சலாம் சொல்ல போகிறார்களே, அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே இருக்கிறார்கள். சலாம் சொல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. மக்கள் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அந்த சலாம் சொல்லுகிற இடமெல்லாம் சஃப்புகள் இருக்கும். சலாம் சொல்பவர்களுக்காக வேண்டிய சஃப்புகளே இல்லாமல் ஆக்கிவிட்டார். ரியாதுல் ஜன்னாவுக்குள்ளே சையதுல் கௌனேன் சர்தார மில்லத் தாஜ்தாரே மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்த அந்த மெஹ்ராபிலே தொழுகை நடக்கிறது. இப்பொழுது அதற்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மெஹ்ராப் இப்பொழுது நடைமுறையில் இல்லை. தொழுகையை உள்ளே கொண்டு சென்று விட்டார். என்ன காரணம்? சலாம் சொல்ல போகின்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருப்பார். குறிப்பாக மகரிபுக்கு பின்னால் அமர்ந்து விடுவார்கள். இப்பொழுது எந்த நேரமும் போக முடியும். சலாம் சொல்வதற்கு 24 மணி நேரம் அனுமதி இருக்கிறது. ரியாதுல் ஜன்னாவுக்குள் போவதற்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சலாம் சொல்லுவதற்கு இல்லை. இந்த கோடான கோடி மக்கள், இந்த லட்சக்கணக்கான மக்களில் யாராவது அசுத்தமானவர்கள் இருப்பார்களா? யோசித்து பாருங்கள். உலகத்தில் இப்படி சுத்தமானவர்கள் மட்டுமே ஒன்று சேருகின்ற இடம், நறுமணம் பூசியவர்களாக ஒன்று சேருகின்ற இடம், புத்தாடைகள் அணிந்தவர்களாக ஒன்று சேருகின்ற இடம் உலகத்தில் வேறெங்கும் இருக்க முடியாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. காலமெல்லாம் தந்து கொண்டே இருப்பானாக. கியாமத்தை வருகின்ற நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் தருவானாக. சுத்தம் முழுமையும் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கும், வேறெங்கும் இல்லை. ஒது என்ற இந்த சுத்தத்தை உலகத்தில் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே. தெரியாது யாருக்குமே. கைகால் கழுவ சொல்லுவார்கள், முகம் கழுவு என்று சொல்லுவார்கள். முகம் எதுவென்று தெரியாது. ஃப்ரெஷ் ஆகுங்கள் என்பார்கள், ஃபேஸ் வாஷ் என்பார்கள்,
என்னமோ வார்த்தைகளெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் எங்கேயும் ஒது செய்வதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை பேரை அதாவது மெஷின் மூலமாகவெல்லாம் அடக்கம் பண்ணிய பின்பு கண்டுபிடித்த ஒன்று 2 கைகளை மணிக்கட்டு வரை கழுவது தான். இன்னும் அதுக்கு மேலே வரல. எந்த மெடிக்கல் சயின்ஸ்காரன்ட்டையும் கேளுங்க, முழங்கை மொழி வரை கழுவுவது இருக்கிறதா? தெரியாதவர்கள். அதற்கு மேல் ஒரு அற்புதமான விஷயத்தை எல்லாம் வைத்திருக்கின்றானே, ஃபைல்லம் தஜிது மான் ஃபதயம்மமு சஈதன் தையிபா. குர்ஆன் சொல்லுகிறதே, இது உலகத்தில் எப்பொழுது கண்டுபிடிப்பார்கள்? தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் சுத்தமான மண்ணிலே உங்கள் கைகளை தடவுவதை கொண்டு சுத்தமாகிவிடும் என்று சொல்லி இருக்கிறதே குர்ஆன். இங்க பாருங்க, லா இலாஹ லா ஹவ்ல. إن شاء الله. لا إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوات التامة والصلاة القائمة سيدنا فضيلة. உலகம் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத முழு சுத்தமான வாழ்க்கையை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். இத்தனை ஆண்டுகளாய் இன்னும் மனிதர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்குத்தான் அவர்கள் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழியில்தான் அது அவர்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே இன்று எல்லாம் எங்கு பார்த்தாலும் அதாவது உடல் ஆரோக்கியத்திற்காக எப்படி வாழ்வது என்பதற்கு பலவிதமான குறிப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். எல்லா குறிப்புகளையும் மிக சாதாரணமான வார்த்தைகளில் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பகுதி உண்டு கொள்ளுங்கள், இன்னொரு பகுதியை தண்ணீர் குடித்து கொள்ளுங்கள், இன்னொரு பகுதியை காலியாக வைத்து விடுங்கள், எம்டி ஸ்டமக். பசித்திருப்பது என்பதை விட ஒரு உயர்ந்த உணவு கட்டுப்பாடு என்பதை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்திருந்திருக்கிறார்கள். எல்லோரும் பசித்தே இருந்திருக்கிறார்கள். பசியாகவே இருப்பது தான் அவர்கள் இயல்பே. நோன்பு என்பது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நம்மிடத்தில் அந்த பழக்கமெல்லாம் இல்லை. ஐயாமுல் பீத், ரமதானுக்கு முன்னால் 3 நாள் ஐயாமுல் பீத் நம்முடைய மஷாயிக்மார்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
இப்படி நம்முடைய உணவு கட்டுப்பாட்டுக்கான வழி நிறைவாக இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆடை எப்படி அணிய வேண்டும், எப்படி எல்லாமோ அணிந்து இன்று அசிங்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே தங்களை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு அற்புதமான உடல் பாதுகாப்பதற்கான ஆடைகளை அணிகின்ற முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். காலணிகள் அணிவது உலகத்தில் யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணியாதவர்களின் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! செருப்பு எப்படி அணிய வேண்டும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் மனிதனாக மதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் அவனுடைய குணம். குணம் மாறுபட்டு விட்டால் யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள். பேசுகின்றவன் கொஞ்சம் உரத்து பேசினால் எல்லோரும் போய் விடுவார்கள். என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டார் போல, சத்தமாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. அமைதியாக பேசுவது, நிதானமாக பேசுவது, சரியாக பேசுவது, முறையாக பேசுவது, கண்ணியமாக பேசுவது, அன்பாக பேசுவது, இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களை பார்த்து கண்ணியமாகத்தான் இஸ்லாம் அழைக்க சொல்லி இருக்கிறது. நடைமுறைகளில் பலவிதமாக பேசுவார்கள், ஆனால் அதுவெல்லாம் இஸ்லாம் காட்டிய முறை அல்ல. கொஞ்சம் வயசு மூத்தவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த பெருசுகளுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இது இஸ்லாம் சொல்லித்தராத வார்த்தைகள், சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லவில்லை. ரொம்ப பெரியவர்களுக்கு கண்ணியம் தராதவர்கள் நம்மள இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா ஹதீஸ். தௌகீர், கண்ணியம் வேணும். ஒரு நடைமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கண்ணு தெரியாதவன் அமர்ந்திருந்தார். அவரை ஒவ்வொருவராக கடந்து போனார்கள். கடைசியில் அரசர் வந்தார். அவர் கேட்டார், இந்த வழியாக யாரும் போனார்களா? உருதிலே கேட்டார், இதர்சே கோயி குசரே. அவர் கண்ணு தெரியாது. இப்போ அவர் சொன்னார், पहले आपका गुलाम गया, उसके बाद आपका वज़ीर गए, आप बादशाह सलामत आप आए हैं சொன்னார். இவர் அரசர்னு அவருக்கு தெரியாது. எப்படி அவர் கேட்டார் அரசர், கைச பஹச்சான் லியே மை பாத்ஷா ஹூம். எனக்கு முன்னால் அமைச்சர் போனார், அதற்கு முன்னால் அடிமை போனார்னு சொன்னியே, அவங்க வார்த்தைகளை வச்சு சொன்னேன்னு சொன்னார். முதல்ல போனார்ல அடிமை, அவர் இவரை பார்த்து கேட்டார். அவரும் இங்கே யாரும் போயிருக்காங்களான்னு தேடுறாங்க எல்லாரும். அப்போ அவர் கேட்டார், பூடே எதிர்சே கோயி குதிரே. தமிழில் சொன்னால் கிழவனே இந்த பக்கம் யாரும் போனாங்களான்னு அர்த்தம். ரெண்டாவது மந்திரி வந்தார். அவர் கேட்டார், புசர்க் அப்படின்னு சொன்னார். புசர்க்னு கண்ணியமாக சொல்கிறது. இதர்சே கோயி குதிரேன்னார். இப்போ மூணாவது அரசர் வந்திருக்கிறார். அரசர் எப்படி கேட்டார், ஹுசூர். எல்லாம் ஒரே வார்த்தை தான். அவர் கிழவன்னு சொன்னார், இவர் பெரியவங்கன்னு சொன்னார், அதுக்கு மேலே உள்ள வார்த்தை ஹுசூர். அதனால சொன்னார், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள் அரசர். புசருங்கன்னு சொன்னவர் மந்திரி. அதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார், அவர் வேலைக்காரர். அந்த காலத்தில் வேலைக்கு பதிலாக விலைக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. அப்போ வார்த்தைகளை கூட எப்படி சொல்ல வேண்டும் என்றும் அந்த சொல்லுகின்ற வார்த்தைகளை கொண்டு யார் என்றும் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இஸ்லாம். ஆக அருமையானவர்களை, நம்முடைய வார்த்தைகளிலும் பெரியவர்களை பெரியவர்களாக மதித்து கண்ணியம் உள்ளவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறார். தொழுகை தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு தானே கட்டுறோம். ருக்குவுக்கு என்ன சொல்லிட்டு போகிறோம், அல்லாஹ் அக்பர். திருப்பி ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போது என்ன சொல்லணும், அல்லாஹ் அக்பர் தானே சொல்லணும். அதானே முறை. அது சொல்லலையே. அங்கே என்ன சொல்கிறாங்க, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா. இது யார், ஹஜ்ரத் அபூபக்கர்.
ஒரு பெரிய மனிதரை கடந்து வருவதற்கு நேரமாகிவிட்டது. ருக்குவிலே இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு எந்திரிக்கல இன்னும். அல்லாஹ் அக்பர்னு தான் ருக்குக்கு போயிருக்கிறாங்க. இவங்க வந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், எனக்கு தொழுகு கிடச்சிருச்சேன்னு சொன்னாங்க. ருக்குவிலேயே பெருமானாரை இருக்க வைத்து என்னை கொண்டு வந்து சேர்த்த அல்லாஹ்வுக்கு புகழ். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சமி அல்லாஹு லிமன் ஹமிதுன்னு சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அவர் புகழ்ந்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்போ அங்கே வேறு என்ன தஸ்பீக் இருக்குது? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தையிபன் கதீரன் முபாரக்கன் கமாவர். ஒரு பெரியவருக்கு மதிப்பு கொடுத்ததற்காக எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கியாமத்துறையால் நிலைநாட்டிவிட்டார். இன்று மதிக்கப்படாதவர்கள் பெரியவர்கள். காலையில் ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, எங்கள் தாயாரை என்னுடைய வீட்டில் வைக்க முடியல, எங்கேயாவது முதியோர்கள் இல்லம் இருந்தால் அங்கே கொண்டு போய் விடலாமான்னு கேட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, அதில் இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், அப்படி முஸ்லீம்களுக்கு இல்லை, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, பெரிய பாவம் வந்துடும்னு சொன்னேன். வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டா பெரிய பாவம் வரும். நிச்சயமாக அவர்களிடத்தில் குறை இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த குறைகளை சகிப்பதற்குத்தானே உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறது. என்ன அழகான உதாரணத்தை சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்தோழர் வருகிறார், ஹஜ்ஜுடைய காலம். யா ரசூலல்லாஹ், என்னுடைய நாட்டிலிருந்து என் தாயை சுமந்து வந்தேன். இன்னொருத்தர் காலில் சந்தித்தேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர். அவர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, படுக்கிறக்கே மினாவில் இடம் தரல. ஒருத்தர் படுப்பார், அப்புறம் நாங்கள் எந்திரிச்சு உட்காந்துக்குவோம், அப்புறம் அவர் படுப்பார். அவர் இப்போ தானே போயிருக்கிறாரு, நாங்கள் 40 வருஷமாக அப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதானே இடமே. மினா என்பது நாம் ஏற்படுத்த முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, இதுதான் மினா. எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இப்போ அதுக்குள்ளே வர்றவங்கள அப்படித்தானே தங்க வைக்கணும். சகிப்பதற்குத்தான் இந்த உயர்வுகளை எல்லாம் எல்லாம் தருவோம். இப்போ தான் பிறந்த மாதிரி உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறானே, அதுக்கு படுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? உட்காந்தே இருக்க வேண்டியதானே. ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்திருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் கிருபை உள்ளவன். என்ன கண்டிஷன் போட்டிருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், அதனால் யாருமே தூங்கக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாது, யாருமே குளிக்கக்கூடாது. நோம்புனா சாப்பிடாத நோம்பு வச்சு அப்படியே ஏறி 5 நாளும் மினாவுடைய நாள்கள் முடிகிற வரைக்கும் இப்படி இருந்தா ரஜா கயோமின் வல்லது தொம்முகு அப்படின்னு நான் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கணும். அந்த அதிகாரம் இருக்கு ரப்புல் ஆலமீனுக்கு. அவன் அப்படின்னால எப்படியாவது இருந்துட்டு போ, ஆனால் நான் உன்னை மன்னிப்பதாக முடிவு செய்து விட்டேன். இது மட்டும் யோசித்தாலே கஷ்டம்ங்க. ஒதுவோடு தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா யாருமே அரஃபாவில் ஹாஜியாகவே முடியாது. எவ்வளவு கிருபையாளர் பாருங்க. எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ இருந்தால் மட்டும் போதும். இவ்வளோ நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, செகண்ட்ஸ் நீ இருந்தால் போதும். ஜவாலிருந்து குரூபுக்குள்ளே நீ கொஞ்சம் நேரம் ஒரு சில செகண்ட்ஸ் இருந்துட்டாலே உனக்கு எல்லாம் தருவேன்னு சொல்கிறான். அப்போ அதனால் சகிப்பதற்குத்தான் இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணத்தை சொல்லிக் கொடுப்பது. இப்போ ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நற்குணம். அந்த நற்குணத்திற்கு இன்னொரு பெயர் தான் இஸ்லாம். சுத்தத்திற்கு இன்னொரு பெயர் தான் இஸ்லாம். நியதிக்கு இன்னொரு பெயர் இஸ்லாம். உபகாரத்திற்கு இன்னொரு பெயர் இஸ்லாம். நீங்கள் என்னவெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வைத்தால் அதற்குள்ளே இஸ்லாம் தான் முன்னால் நிற்கும். அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமான நற்குணங்கள்! இஸ்லாமிய வரலாறை நீங்கள் படித்தால், தேடினால், ஒவ்வொரு மனிதரிடத்திலும் என்ன நற்குணங்கள் இருக்கிறது. நக்ஷபந்தியாவுடைய பெரியார், முஜதிதியாவை உருவாக்குகின்றவர் ஹாஜா பாக்கி பில்லா கதசல்லா சிர்ரஹுல் அசீஸ். ரஷ்யாவுடைய ஒரு ஊரில் இருந்தவர். தஹஜத் தொழுது விட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்காக கடும் குளிர், மைனஸில் கீழே இருக்கும், மேலே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஊர். நடுங்கிக் கொண்டே தன்னுடைய அடுத்த அமல்களை செய்து கொள்ளலாம் என்று போர்வையை போர்த்துவதற்கு வந்தால் உள்ளே ஒரு பூனை போய்விட்டது. எவ்வளோ அற்புதமான குணம் பாருங்கள். பூனை முக்கல்லஃப் இல்லை, அது விரட்டி விடலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் குணம் இல்லை அது.
அல்லாஹ்வுடைய மக்லூக்கோடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடம். திரும்ப வந்து குளிர் நடுக்கத்தில் மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டார்கள். பூனை உள்ளே அது தன் உடலில் ஏற்படுகின்ற குளிரை தனித்து கொண்டது. இப்போ அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஒரு சின்ன மகளுக்கு நீ இவ்வளோ பெரிய உபகாரம் செஞ்சிட்டீல, நீ இந்தியாவுக்கு போ, உனக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதி காத்திருக்கிறது என்று சொல்லி வந்தான். வரலாறு உங்களுக்கு தெரியும். அங்கே சையத் அஹமத் ஃபாரூகி என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரை அல்லாஹ் அவர்களுக்கு மாணவராக கொடுத்தான். அவர்கள் அமர்ந்து கொண்டே சொன்னார்கள், என்னிடத்தில் வராதீர்கள், இந்த சையத் அகமது இடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஹாஜா முஜதித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மாணவராக கொடுத்தார். இன்று உலகம் முழுவதும், குறிப்பாக துருக்கியிலே, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், எனக்கே அவங்க இந்தியாவில் அடக்கமாக இருக்காங்கன்னு தெரியாது. மதீனாவில் நான் ஒரு தடவை உட்கார்ந்துருக்கும் பொழுது துருக்கியினுடையவர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது கேட்டாங்க, நீ எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் இந்தியான்னு சொன்னேன். இந்தியா தான், இந்தியாவில் எந்த ஊருன்னு கேட்டாங்க. தமிழ்நாடுன்னு சொன்ன அவங்க கேட்டாங்க. சர்ஹிந்து போயிருக்கியான்னு கேட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். நான் சொன்னேன், என்ன இருக்குது அங்கேன்னு கேட்டேன். அங்கே தான் ஹாஜா முஜதித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதற்கு பின்பு தான் நான் அங்கே போனேன். நான் போகின்ற பொழுது இரவு 1 மணி, கடுமையான குளிர் நேரம். அப்படி அந்த நேரம் அமைந்தது. அங்கே உள்ள மஸ்ஜிதை திறந்து உள்ளே போய் 2 ரக்காத் தொழுகலாம் என்று பார்த்தால், அங்கே துருக்கியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆலிம் அமர்ந்திருக்கிறார். அவர் ஃபுதுஹாத்தே ரப்பானியா என்ற ஹஸரத்துடைய கிதாபை முதாலா செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய இந்த சில்சிலா இன்று உலகமெல்லாம் பரவி முஜதிதியா ஆலியா என்ற கிளைகளை எல்லாம் கொண்டு ஷேக் அப்துல் பாரி ரஹிமஹுல்லா கல்கத்தாவிலே அடங்கி இருக்கிறார்கள். இது போன்ற மகான்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்து இன்று உலகமெல்லாம் ஒவ்வொரு மகரிபுக்கு பின்னாலும் பல்லாயிரம் தடவை அவர்களுடைய வசீஃபாக்களை ஓதி ஈசான் சுவாப் செய்கின்ற இந்த பாக்கியம் ஒரு சாதாரணமான ஒரு பூனை அதற்கு இடம் கொடுத்ததால். சையத் அஹமத் கஃபீர் ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எகிப்தினுடைய ஒரு கடைசியில் அலெக்சாந்திரியா தாண்டி அடக்கமாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அங்கேயும் போகின்ற பாக்கியம் எல்லாம் கொடுத்தான். காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னவர்கள் நேரடியாக வந்தார்கள். அவருடைய பாட்டனார் சொன்னாங்க, யா சையதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி, ஏதோ ரிஃபாய் வந்து விட்டேன், காலமெல்லாம் உங்களுக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தேன், உங்கள் கைகளை முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. கை வெளியே வந்தது, முத்தம் கொடுத்தார். கௌஸ் சமதானி மஹபூபி சுபஹானி மஅஷூக் ரஹ்மானி கிந்தீல நூரானி சையத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுகிறார்கள், அந்த மஜ்லிஸில் நானும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன நாய் கடுமையான குளிரில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாயை ஒரு துணியில் சுற்றி எடுத்தார்கள். பக்கத்தில் சென்றார்கள். அங்கே ரொட்டி சுடுகின்ற அடுப்பு இருக்கிறது, மத்பஹ். அந்த அடுப்பு காரணத்தில் கேட்டார்கள், கொஞ்சம் தூரமாக வைத்துக் கொள்ளுகிறேன், பக்கத்தில் வந்தால் கருகி போய்விடும், இதற்கு கொஞ்சம் சூடு மட்டும் தேவை, அனுமதி கொடுத்தார்கள். செய்தார்கள். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரங்களை முத்தமிடுகின்ற பாக்கியம் கிடைப்பது எங்கே? இந்த குணத்திற்காக வேண்டித்தான். அருமையானவர்களே, ஒரு சாதாரணமான அல்லாஹ்வின் மஹ்லூக்குகளோடு நடந்து கொண்ட இதற்கு இப்படி கொடுத்தால், இன்னி ஜாயிலுக லின்னாஸ் ஹலீஃபா என்றெல்லாம் சொல்லுகிறான்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று சொன்ன இந்த மனிதர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தால் அல்லாஹ் எப்படி நம்மோடு நடப்பான் என்று யோசித்து பாருங்கள். மனிதர்களோடு கண்ணியமாக நடப்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டி கொடுக்கிறார்கள். தாயிஃபுடைய சில பகுதிகளிலிருந்து கைது செய்யப்பட்டு சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். போர் நடக்கவில்லை, சரணாகி விட்டார்கள். சரணாகி விட்டால் விரோதிகள் எதிரிகள் எல்லாம் கைது செய்து கொண்டு வந்து விடுவார்கள். அதற்கு பின்பு போர் நடைமுறைகள் இருக்கிறது. அதிலே ஹாத்திம் தாய் என்று சொல்லுகின்ற ஒரு செல்வச்சீமானுடைய மகள், அவங்க அப்படி நடந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைப்படுகிறது. திடீரென்று பிடிக்கப்பட்டு வருவதால் அவர்கள் மேல் துணி எங்கோ விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து வேகமாக தன்னுடைய ஷாலை வீசி அந்த பெண்ணை தலைமுக்காடோடு தன்னை மறைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அம்மா யோசிச்சுட்டு வந்தாங்க, நாம் கைதாகிறோம்,
பொதுவாக கைது செய்யப்பட்டாலே சிறுமைப்படுத்துவது தான். குர்ஆன் அதையெல்லாம் அழகாக சொல்லும். பில்கிஸ் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. கேட்டாங்க என்ன செய்யலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வரும் அப்படின்னு எழுதுனாங்களே கடிதம், நம்ம என்ன செய்யலாம்? அப்போ ஆலோசனை சொன்னாங்க, பிடிக்கப்பட்டு விட்டால் நாம் கண்ணியமானவர்களெல்லாம் கேவலப்படுத்தப்பட்டு போய்விடுவோம். அந்த அம்மையாருடைய கருத்து குர்ஆன் சொல்லுங்க, அப்படியே அதை பதிவு செஞ்சிருக்கு. இந்த அம்மா அப்படி தான் நினச்சிட்டு வர்றாங்க, கைதாயிட்டோம், சிறுமைப்படுத்தப்படுவோம். ஆனால் சிறுமைப்படுத்தப்படுவதற்கு பதிலாக சிறப்பு செய்யப்படுகிறார்கள். பக்கத்தில் வருவதற்கு முன்பு அவர்களுக்கு ஆடை கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். கிசி கா பேட்டி भी हो हमारी बेटी है. யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் நம்முடைய பெண் பிள்ளை, அது மறைத்து கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் வந்தோன்னு அந்த அம்மா சொன்னாங்க, நீ யாரம்மான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஹாத்திமுடைய மகள், ஹாத்திம் தாய் என்று சொன்னாங்க. உன்னுடைய தந்தையை அல்லாஹ் கபூல் செய்து விட்டார். அவர் செய்த தர்மங்கள் எல்லாம் நிகர் இல்லாதவை, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே உன்னை கண்ணியப்படுத்துவது எனக்கு ரொம்பவும் விருப்பமானது, உனக்கு என்ன தேவை என்று கேட்டார்கள். அந்த அம்மையார் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு விட்டோம், எங்கள் எல்லோருக்குமான விடுதலை தேவை என்றார்கள். எந்த விதமான பனிஷ் இல்லாமல் எல்லோருக்கும் விடுதலைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அம்மா களிமா சொல்லிட்டாங்க. நீண்ட வரலாறு. வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சகோதரர் இருக்கிறார், ஹாத்திமுடைய மகன் அதீமின் ஹாத்திம். அவர்கிட்ட சொன்னாங்க, தாமதப்படுத்திடாத, நாமெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுவோம் என்று நினைத்து பயந்தோம் அல்லவா, அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். உலகத்தில் அப்படி ஒருவரை இதற்கு முன்பும் பார்க்க முடியாது, இதற்கு பின்பும் பார்க்க முடியாது. அவர்கள் மனிதர்களை சிறப்பு செய்கின்றவர்கள், மனித வாழ்விலே கடந்து சென்றவர்கள் செய்த நல்லவைகளை நினைவுபடுத்துகின்றவர்கள். எனவே சகோதரரே, நான் முஸ்லீமாகி வந்து விட்டேன், நாங்கள் எல்லோரும் விடுதலை பெற்று வந்து விட்டோம், நீ தாமதப்படுத்தாமல் உடனே புறப்படுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நீ சொல்கிறது சரிதாமா, நான் கேள்விப்பட்டேன் இதை. மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் இருந்து எல்லோருக்கும் முன்னாலும் சந்தித்து அவர்கள் வருகின்றவர்களை உபசரிப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் விரும்புகிறேன் அவர்கள் வீட்டுக்குள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று. அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பின்புதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றதை பற்றி யோசிக்க முடியும் என்று சொன்னார். நம்ம சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக போங்க. இப்போ அவரும் அப்படி தான் வர்றார். பார்த்த ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதி இப்னு ஹாத்திம் வாங்க. அவர் ஆச்சரியப்பட்டுட்டார், என் பேர் எப்படி தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு? ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி. நம்ம வச்சுருக்கிற ஃபோன்லேயே நமக்கே எல்லாம் தெரியும் போது, இந்த ஃபெயிலியர் சொந்தமான இந்த நெட்வொர்க்கில் இவ்வளோ வேலை நம்ம செய்ய முடிஞ்சால், ஃபெயிலியரே இல்லாத நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கு தான் இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஷேகுனாவோட நம்ம எல்லாம் தொடர்பு வைக்கிறதுனால என்ன கிடைக்கும்? அந்த நெட்வொர்க்குக்கு போயிடலாம். அந்த நெட்வொர்க்குக்கு போனால் என்ன கிடைக்கும்? எதுவெல்லாம் கிடைக்காது என்று மக்கள் நினைப்பார்களோ அதுவெல்லாம் கிடைக்கும். இப்போ நெட்வொர்க்கில் உடனே அதி வர்றார், அதி இப்னு ஹாத்திம் சொன்னாங்க, அதி வாங்க. அவர் மிரண்டு போயிட்டார். என்னை அதி என்று உங்களுக்கு யார் சொன்னதுன்னு தெரியவில்லையே. பக்கத்தில் வந்தார், சந்தித்தார், பேசினார். செகண்ட்ஸ் தான். அதி வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அது இருந்து போனார். அவர், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று என் சகோதரிகள் சொன்னது எப்படி தெரியும்? கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போனார்கள் வீட்டுக்கு. ஆச்சரியப்பட்டு போனார். ஈருலக சர்தாருடைய வீடு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சாதாரணமான வீடு. உலகத்தில் அப்படி ஒரு வீடு யாருக்கும் இருந்திருக்காது, இனி இருக்கவும் செய்யாது. அந்த சாதாரணத்தில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் உடனே கலிமா சொல்லிவிட்டார், அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களை, இந்த நெட்வொர்க்கில் சேர்ந்து விட்டால், நம்முடைய குணங்களை மாற்றிவிட்டால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். கலந்தர் ஷா ஹுசூரி என்று ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஷேഖு தாயிஃபா அல்ஹாஜ்
முஹம்மது இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி கதசல்லா சிரஹுல் அசீஸ். நம்முடைய இந்த சில்சிலாக்கெல்லாம் அவங்க தான் தலைவர். அவங்களுக்கு தலைவர் மியாஞ்சி நூர் முகம்மது கதசல்லா சிரஹுல் அசீஸ் ஜஞ்சானாவிலே இருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர் மன்சூர் பின் ஹல்லாஜ் அவசரப்பட்டுட்டார், அவருக்கு கிடைத்த ஒரு செகண்ட் நிலையை வெளியே சொல்லிவிட்டார், 17 வருஷமாக எனக்கு அப்படி இருக்கிறது என்று சொன்னார். அவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். உலாயிக்க ஆபாயி, இவங்க தான் எங்க முன்னோர்கள், சிஷ்யாவுடைய முன்னோர்கள், நாம் கைப்பிடித்திருக்கின்ற இந்த ஷேகுனாவுடைய முன்னோர்கள். ஜினீபி மிசிலியும், இவங்களை மாதிரி உலகத்தில் யாரும் கொண்டு வர முடியுமா? உலாயிக்க ஆபாயி ஜினீபி மிசிலியும் கொண்டு வர முடியாது. அப்துல் குத்தூஸ் கங்கோயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் இங்கே இல்லாமல் இருந்தால், நான் வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமாக என் கால்களை விரித்து விட்டால் உலகமெல்லாம் அது ஜொலித்து போய்விடும் என்று சொன்னார்கள். இப்பொழுதே ஜொலிக்கிறதே. முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலே அடக்கமாகி போய்விட்டார்களே. அவருடைய குலஃபாக்கள் இங்கே எல்லாம் இருந்து எவ்வளவு பிரமாண்டமான வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நடுங்கி போனது இந்த பெரியார்களுக்கு முன்னால் தானே. இப்பொழுது நாம் சொன்னோமே அல்லாஹ் என்று, ஹஜ்ரத் கங்கோயி சொல்லுகிறார்கள், நீ ஒரே ஒரு தடவை முகப்பத்தோடு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உனக்கு விமோசனம் என்று சொல்லிவிட்டார்களே. இவர்களெல்லாம் அங்கிருந்து வந்தவர்கள் தானே. ஹஜ்ரத் முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், கலந்தர் ஷா ஹுசூரி. இவர்களுக்கு ஹுசூரின் பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்காமல் தூங்க மாட்டார்கள். தரிசனம். அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. ரப்பி வர்ஸுக்னா ஜியாரத்தஹு கப்ல கப்திர் ரூஹி வல் குருஜி. ஆசையோடு சொல்லுங்க, நிச்சயமா பார்க்கலாம். அன்னைக்கு பார்க்கல. என்ன நடந்துச்சு? கூட ஒருவரோடு வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு விஷயம். ஹாதிம் அவர் கொஞ்சம் கோபமாக அவருடைய கன்னத்தில் அடித்து விட்டார்கள். காலமெல்லாம் பார்த்தவர்கள் அன்று இரவு பார்க்க முடியவில்லை, வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, கலந்தர் ஷா ஹுசூரி அடிக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுதுல்ல, இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கிறதும் தெரியும். மதீனாவிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, சையத் ஹஜ்ரத் கபீர் ஹஜ்ரத் கத்தசுல்லா சிரஹுல் அசீஸ் ஒரு பெரிய முயற்சி செஞ்சுட்டு தான் நம்மள்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஜலாலுதீன் ஹஜ்ரத் ஷேகுனா உட்காந்துருக்கிறாங்க, அவங்களுடைய குலஃபாக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது அப்படியே காட்டப்படுது, லைவில் இருக்கும். அப்போ நம்ம அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ் புகழும் பெருமைக்கும் உரியவன் அவன் மட்டுமே. அடித்ததால் அன்று இரவு வரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து வரவில்லை. ஒரு நாள் 2 நாள் ஆனது, அவரால் தாங்க முடியவில்லை. கலந்தர் ஷா ஹுசூரி நேரடியாக மதீனாவுக்கே வந்து விட்டார். அங்கே இருக்கிறார்களே ஆஷிகீன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள், அது தனி உலகம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள் அங்கே பார்க்க முடிகிறது. எனவேதான் இப்படி சொல்லுகிறார் ஒருவர், இஷ்ஃபஅலி ரப்பிக அன் யுஆஃபியனி. நீங்க தான் எல்லாம் செய்யணும், உங்கள்கிட்ட தான் வரப்போறேன். இதெல்லாம் புரியாதவங்க வேற என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பேச நேரமும் இல்லை, வாழ்க்கையில் நேரம், அதெல்லாம் பேசவே கூடாது. ஆகிற வேலையை நம்ம பார்க்கணும். இப்போ அங்கே உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சாங்க, இந்த மாதிரி நிலை ஏற்பட்டுருச்சு, என்ன செய்யலாம்? அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த இது ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போகணும்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் யாரு? துஆ செய்யுங்க. ஒரு பெண் எப்போதாவது வருவார்கள், எப்போ வருவாங்கன்னு தெரியாது, நீங்கள் போய் காத்து கிடக்கணும். அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்களா இல்லை இப்போ ரோதாவில்? அது மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும், போய் உட்காருங்க. 15 நாள் உட்கார்ந்துருந்தாங்க, அந்த பெண் வந்துட்டாங்க, முழுமையாக போர்த்தி இருக்கிறாங்க. அங்கே வந்து உட்காந்தாங்க ஸல்லல்லாஹு ஹுசூரியில் முவாஜஹா ஷரீஃபில். இவங்க பக்கத்தில் போனாங்க, சலாம் சொன்னாங்க. கலந்தர் ஷா வந்திருக்கிறேன், நிலைமை எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொன்னாங்க.
ஒண்ணுமே பதில் சொல்லல. பாருனாங்க, பார்த்தாங்க. அதா ஹபீபுல்லா, ஹாதா ரசூலுல்லா, ஹாதா அலீமுல் ஜா, மன் கஸ்ஸஹு மௌலா பிரிஃபஅத்தில் மிக்தார், யா ஹாதியல் லக்கியாஸ், யா மாலியல் லக்கியாஸ், கத் ஜிஅது பில் இஃப்லாஸ் இலா ஷஃபீஇன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் கிடைச்சிச்சு. போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் தொடர்ந்து தரிசனம். இவங்க கேட்டாங்க, இந்த பாக்கியம் எதனால் இழந்தேன்? நீங்கள் அடிச்சிங்கல்ல, அதனால தான். யாரையும் கண்டித்து பேசுவது, யாரையும் அடிப்பது, யாரையும் சாதாரணமாக நினைப்பது, நம்மை விட கேவலமாக நினைப்பது, நமக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம். அதில் சுலைமான் சாப் நத்வி பெரிய மனிதர், அதில் தானி ரஹ்மத்துல்லாஹி போய் பையத்தாக போனாங்க. அவங்க சொன்னாங்க, आप यहाँ क्यों आए हैं? यहाँ तो फूल का हार नहीं पहनाया जाता है. பெரிய மனிதர், பெரிய ஆலிம், இங்கே வந்திருக்கீங்க. இங்கே யாரும் மாலையெல்லாம் போட மாட்டாங்க, துண்டு பற்ற மாட்டாங்க, வாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நேரா தக்பீர் அல்லாஹ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே எங்கே வந்திருக்கிறீங்க? பெரிய முஅர்ரிக் அவர். நீ ஆப்கே பாஸ் ஆ கயா ஹூம், பையத் சாத்தா ஹூம் நான். சரி, பையத் ஆகிட்டாங்க. இருந்தாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். சுலைமான் கைசா தேख लिए, देखो कहाँ चले गए, थाना भवन चले गए, वहाँ तो बहुत सी शराइत है, इतने बड़े उलमा के लिए क्या ज़रूरत है, இப்படிலாம் பேசினாங்க. அப்போ அதில் சொன்னாங்க, मुझे खुद अगर ज़रूरत है तो आपको और भी सख्त ज़रूरत है. நாங்கள் எனக்கே அவசியம்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்தாங்க. ஒரு நாள் அதுத்தர் கேட்டாங்க, நசீஹத் ஃபர்மாயியே. அப்போ இதே வந்து சொன்னாங்க, பெரிய ஆலிம், உங்களுக்கு நான் என்ன நசீஹத் பண்ணுறது? அப்போ தான் சொன்னாங்க, அப்னே ஆப்கு குச் மத் சமஜோ. நாங்கள் இதான் நசீஹத். உங்களை ஒன்றுமில்லைன்னு நினச்சிருங்க, போங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. நம்மை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்? நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சமீபத்தில் வாழ்ந்த நம்முடைய ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பெரியவங்க, ஒருத்தவங்க மதனி ரஹ்மத்துல்லாஹி, இன்னொருத்தவங்க ஹஸரத் அஷ்ரஃப் அலி தானி ரஹ்மத்துல்லாஹி. ரெண்டு பேரும் தனித்தனியான கருத்து கொண்டவர்கள், ஆனால் ரொம்ப பெரிய அற்புதமான மகான்கள். பல நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் முடிச்சிருவேன். என்ன நடந்துச்சு? ஒருத்தர் ஹஸரத் தானி ரஹ்மத்துல்லாஹி பையத்தாக இருந்துக்கிறோம். அவர் போகிறார் ஒரு இடத்துக்கு, இந்த மாதிரி மஜ்லிஸில். அப்போ ஒருத்தரை சந்தித்தவொடனே அவரும் ஹஸரத் தானி ரஹ்மத்துல்லாஹி பையத்தானவர். பேச்சு வந்துச்சு ஹஸரத் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி பற்றி. அப்போ அவர் சொன்னார், ஹுசைன் அஹமத் மதனி ரஹிமஹுல்லா, அவரை போய் நீங்கள் ஒரு பெரிய ஷேக்குன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டார் இவர்கிட்ட. இவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்கிறாரு? அப்போ வேகமாக தானா பவன் வந்துட்டார். வந்து ஹஸரத்திட்ட போய் இதை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி வந்து இரவு தங்கிறதுக்கு வந்தார். இப்போ ஹஸரத்துடைய ஹாதிம் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொன்னார், நான் இதுக்கு அவனி தான் வந்திருக்கிறேன், நான் தானா பவனுக்கு வரக்கூடியவன் தான், ஹஸரத் அந்த பையத்தாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டார், இது பற்றி ஹஸரத்திட்ட சொல்ல தான் வந்திருக்கிறேன்னு இவர் சொன்னார். அவர் என்ன செஞ்சார்? அவர் சொன்னது சரிதானே, ஹுசைன் அஹமது போய் பெரிய மனிதர் நினைக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டார். இவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தூங்கவே இல்லை, இரவெல்லாம் படுத்திருந்தார். ஆம் மஜ்லிஸ் காலையில் 10 மணிக்கு நடக்கும். இப்போ ஹஸரத் வந்துட்டாங்க. ஹஸரத் தானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அருமையானவர்களே, ஒரு மிகப்பெரிய பாடமுள்ள ஒரு நிகழ்வு. போய் இவர் இந்த நடந்தது பூரா சொன்னார். ஹஸரத் கேட்டாங்க. ஹஸரத் ரொம்ப, அதாவது பாயிண்ட்டாலும் பேசுவாங்க, ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க. முதல் வார்த்தை கேட்டாங்க, என்னுடைய ஹாதிமுக்கும் உங்களுக்கும் எது பகை இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை. இப்போ அவரை விசாரணைக்கு நான் கூப்பிடுவேன், என்கிட்ட சொன்ன மாதிரி அவரை முன்னால் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். உடனே கூப்பிட்டாங்க, வந்துட்டார். இவர் சொல்ல சொன்னாங்க, இது சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம், உண்மைதான். ஒன்றுமே சொல்லலை. பாஹர் ஜாவ், ஹஸரத் மதனி சே மாஃபி நாமா லிக்கர் லாவுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே போ, ஹஸரத் மதனிகிட்ட போய் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு கருத்து உள்ளவங்க. ஹஸரத் மதனியுடைய கருத்துக்கள் வேறு, ஹஸரத் தானவியுடைய கருத்துக்கள் வேறு ரஹிமஹுல்லா. அதெல்லாம் இப்போ விளக்கமாக பேச முடியாது, அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க. இவர் சரி அது சொல்லிட்டாங்களே, எதுவுமே அது ரிட்டன் தான், வாய் மொழியில் ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவபந்து வரைக்கும் போய், அது திரும்ப பெரியவங்க, அது திரும்ப போய் சொன்னார், நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க ஹஸரத் தானவி. எழுதி கொடுத்துட்டாங்க, மாஃப் கர்தியான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டார். இதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. வந்தார், क्या है लेकर आ गया हूँ, पता ऐसा नहीं होना चाहिए. இப்படி எழுதி வாங்கிட்டு இருந்தா, நீ சொன்னதெல்லாம் அதில் எழுதி, இந்த மாதிரி உங்களை சொன்னேன், அதை மன்னிச்சு எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார்.
எப்படிப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? அவர் திருப்பி போனார், எழுதி வாங்கினார், கையில் போட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தார். அதில் படிச்சுட்டு சொன்னாங்க, ஆஜ் சே மேரே சாம்னே ஆனே கா லாயக் தும் நஹி பாஹர் ஜாओன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னால் என்னுடைய மஜ்லிஸ் நீ வர முடியாது, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, கருத்து மாற்றங்கள் உள்ள ஒரு பெரியவர்களை, தன்னை சார்ந்த ஒரு பெரிய, தன்னிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஹாதிமே ஹாஸ் ஒரு வார்த்தை சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத இந்த மகான்களின் இந்த குணம்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிஷ்யாவுடைய பெரியார்களில் எல்லாத்துக்கும் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கவங்க தான் கரீபுன் நவாஸ் ஹாஜா மொயின் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய ஹலீஃபா தான் ஹாஜா ஃபரீதுத்தீன் ஷக்கர்கஞ்ச். அவங்க நம்முடைய பக்கத்து நாட்டில் அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர் கலீஃபா. ஒருத்தவங்க நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், இன்னொருத்தவங்க அலாவுத்தீன் சாபிரி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். சில்சிலை சாபிரியை பற்றி நம்ம பேச முடியாது, விட்டுருவோம். சில்சிலை நிசாமியா சிஷ்டியாவில் மிகப்பெரியவங்க மஹபூபே இலாஹி. 4000 பேர், 5000 பேர், 6000 பேர் அவங்களுடைய தஸ்தர்கானில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரசர்கிட்ட போய் சொன்னாங்க, அரசர் பார்க்குறேன், நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மந்திரி சொன்னார், நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார் இவர் ஃபக்கீர் தானே, நம்ம ஆளுக்கு தான் அங்கே பூரா போகிறாங்க, அதனால் எல்லாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவர் நம்மள்கிட்ட வந்துடுவார். அப்படி தான் நினைக்கிறாங்க சில பேர். அருமையானவர்களே, வரமாட்டார்கள். அஹ்லுல்லாக்கள் உங்களிடத்தில் வரமாட்டார்கள். உங்கள் பணம், உங்கள் படை, உங்கள் பலமெல்லாம் தூசிக்கு சமானம், ஒன்றுக்குமே வேலை இல்லை. ஹஜ்ரத்துக்கு இது தெரிஞ்சு சாஹிப் கஷ்ஃப் அவங்க கூப்பிட்டாங்க தாருகாவை, ஸ்டோர் கீப்பர். எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 2000 பேர். இன்றைக்கி தஸ்தர்கானில் 4000 பேருக்கு சாப்பாடு வைங்க. உலகத்தில் என்ன இருக்கோ அது பூரா வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம், அதெல்லாம் நான் இப்போ சொல்ல நேரம் இல்லை, எல்லாம் வச்சுட்டாங்க. மந்திரி ஆலோசனை சொன்னார்ல, அவர் மாறு வேடத்தில் வந்துட்டார், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு. அங்கே எல்லா அரசு அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க, எல்லாம் சுற்றி முறி பார்த்துட்டு அங்கே போய் அரசு சொன்னார், மன்னிப்பு கேட்டுருவோம், இல்லாட்டி நமக்கு ஹுக்கூமத்தை அழிஞ்சு போயிடும்னு சொன்னார். இவங்க தான் ஹாஜா நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி. இவங்கள்ட்ட ஒரு சின்ன சட்ட பிரச்சனை இருக்குது. சிமா என்று சொல்லக்கூடிய சில மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய மெய்காதல் பாடல்கள், இதெல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி வரும்பொழுது தன்னை மறந்த நிலை ஏற்படும், அதில் சில மாற்றங்கள் மனித உடல்கள் ஏற்படும். இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சால் தான் இதை பற்றி உங்களுக்கு புரியும், அதை அப்புறம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி அதுடைய நிலைமை இருக்குது. காசி, டெல்லியினுடைய காசி, பெரிய முஃப்தி, பெரிய அல்லாமா, அவங்க போனாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, ஷரியத்தில் அனுமதி இல்லை அப்படின்னு அவங்களுடைய அந்த கூடாரங்களை எல்லாம் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் பிடுங்கலான்னு சொல்லி அந்த குச்சிகளெல்லாம் எடுக்கலாம் போகும்போது சத்தம் வருது, காசி சாப் சோடு தீஜியே மேரே மஹபூபே இலாஹிக்குன்னு சொல்லி சத்தம் வந்துருச்சு. என்னுடைய மஹபூப் இலாஹியை விட்டு நீ பேசாமல் போகணும் வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலம் வந்துச்சு, அது நிசாமுதீன் அவுலியா சொல்லி அனுப்பிச்சாங்க, காசி சாப்பை நான் பார்க்க வரணும், அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நான் பார்க்க தயாராக இல்லை, ஏன்னா அவருடைய சிமாவுடைய விஷயத்தில் எனக்கு இख्तिलाफ இருக்குது, நான் அதனால் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. தௌபா கர்னேக்கு இல்லையே ஆயாகும்னு சொன்னாங்க. நீங்கள் காசி ஷரியத், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அதில் தன்னுடைய தலைப்பாகையை கழட்டி விரிச்சாங்க காசி சாப். இந்த குணம்லாம் எங்கேயாவது கிடைக்குமா? மாட்டேன் என்று சொல்வதும் அல்லாவுக்காக. இப்போ பார்க்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் எப்படி கண்ணியம் பாருங்க. தன்னுடைய தலைப்பாகையை விரித்து மரணப்படுக்கையில் படுத்திருக்காங்க. இன்னும் சில நிமிஷங்களில் ரூஹ் போகுது. நிசாமுதீனுக்கு बुलाइए, मेरे दस्तार पर चल कर आए, मैं माफ कर दिया हूँ, जब वो तौबा करने के लिए आए हैं मैं तैयार हूँ சொன்னாங்க. मैं उठकर नहीं आ सकता हूँ, मैं कमज़ोर हूँ, मर्ज़ मौत में हूँ, मेरे दस्तार पर चल कर आए, நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன், எழுந்து வந்து வரவேற்க முடியாது. ஷரியத்தை பாதுகாப்பதற்கு மஹபூபே இலாஹி நிசாமுத்தீன் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கைக்கு வரவேற்பு செய்கிறேன், என் தலைப்பாகையில் நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்.
அதில் தலைப்பாயில் நடந்து வந்தாங்க, கையை பிடிச்சாங்க, அவங்களுக்கு ரூஹு போயிடுச்சு. வசியத் செஞ்சாங்க, இந்த தலப்பாகை தான் என்னுடைய கஃனில் வைக்க வேண்டும். ஏன்? ஹாஜா நிசாமுதீனுடைய பாதம் பட்டு இருக்கிறது. उस दस्तार को मेरे कफन पे पहना ही है, इसलिए महबूब इलाही की पाँव उसमें पड़ गया है, मुबारक कदम पड़ गया है, वो मेरे कफन में हो जाए. அருமையானவர்களே, இந்த குணம் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நற்குணங்கள் நமக்கு தேவை. இந்த நற்குணத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து விடலாம். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இன்று பெண்கள் ரொம்பவும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். நல்ல கணவன் இல்லை, தாடி வச்சவர் கூட சரியா இல்லை, பையத்தானவர் கூட சரியா இல்லை,